மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கு. இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? ஏன்னா நிறைய பதிவுகள் நம்ம சொல்றோம். என்கிட்டயும் ஒரு சிலர் கேட்டாங்க, மேம் நிறைய சொல்றீங்க, இதுல நான் எதை ஃபாலோ பண்றதுன்னே தெரியல. உங்களுடைய உடல் தேகத்திற்கு ஏற்ற மாதிரியான மருத்துவ குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக சர்க்கரையோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது நமக்கு ஒரு 10 வருடம் 15 வருடங்களாக கூட எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸோ அதற்கேற்ற மாதிரி மருத்துவ குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்புகள் எல்லாமே சித்தர்கள் நமக்கு சர்க்கரை அளவு, அதாவது நீரிழிவை குறைப்பதற்கான வழிமுறைகளை ரொம்ப எளிமையான சொன்ன விஷயங்களை தான் நம்ம இப்போ எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை நோய், அதனால உடலில் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், சுகர்னால நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு இல்லை வரக்கூடாது அப்படின்னு ப்ரிவென்ட் பண்றதுக்கும் நிறைய மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ சுகர்னால சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸ்டாமினா குறைவாக இருக்குங்க, கை கால்கள்ல நடுக்கம் ஏற்படுது. ஸோ ஆண்மை குறைபாடு தொடர்பான பிரச்சனைகள், முக்கியமாக ஆண்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணி அதிகமான ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஸோ சுகர் லெவல் எனக்கு அதிகமாயிடுச்சு, ஏஜும் ஒரு 40 வயதை கடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமாக சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஆண்மை குறைபாடு சார்ந்த பிரச்சனைகளோ, எரெக்ஷன் ப்ராப்ளமோ, அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்களுக்கு ஸ்டாமினா, முன்னாடி இருந்து எனக்கு ஸ்டாமினா இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தா நம்ம கவனம் செலுத்த வேண்டியது நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி வகைகள்ல அதிகமான கவனம் செலுத்தணும். இதுல கருப்பு கவுனி, கருடன் சம்பா அரிசி. இந்த கருடன் சம்பா அரிசின்னு சொல்றது சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நமக்கு குறைக்குது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடியது. ஏற்கனவே கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு இருப்பீங்க, இல்ல மாப்பிள்ளை சம்பா சாப்பிடுவீங்க. இதுல தினமுமே இந்த கருடன் சம்பா அரிசியை சாப்பிடும்போது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ரிச் ஃபைபர் கண்டென்ட், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. தாராளமாக தினமும் ஒரு வேளையாவது இதை சமைச்சு சாப்பிடலாம். இதுவே ஆண்களுக்கு சுகர்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியும் மூங்கில் அரிசியும் உணவுல அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் வலிமையாக இருக்கிறது நமக்கு தெரியும். இதுவே ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா கண்கள்ல இருக்கக்கூடிய நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. நரம்புகள் பலவீனமாகிறது நம்ம நிறைய பேருக்கு பார்க்கிறோம். இப்ப நரம்புகள் பலவீனமாகுதுன்னா அதற்கான சிகிச்சைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம நேத்திர தைலம் இல்லைன்னா நேத்திர ஒளி தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல இருக்கு. இதை நம்ம பயன்படுத்தலாம். இது ஐ டிராப்ஸ் மாதிரியோ இல்ல கண்களை சுத்தி நம்ம அப்ளை பண்ணிட்டே வரலாம். இரவு நேரத்துல தூங்கும்போது இந்த நேத்திர ஒளி தைலத்தை கண்களை சுத்தி நம்ம தடவிட்டு வரும்பொழுது இந்த சுகர்னால கண் நரம்புகள் பாதிப்பு இருந்தாலும் நமக்கு சரி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரி செய்யுது. டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற கண்டிஷன், இது சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த தைலத்தை இரவு நம்ம தூங்கும்போது கண்களை சுத்தி நம்ம அப்ளை பண்ணிட்டே வரலாம். இதை தாண்டி நம்ம உணவு முறைகள்ல ரிச் ஃபைபர், அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் நமக்கு குறையும். அதே மாதிரி சுகர் இருந்ததுன்னா கரெக்டா நேரம் தவறாமல் சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் ஒரு 8:30-9 முடிச்சிடணும். ஸோ மதிய நேரம், இரவு, ஸோ 3 நேரமும் நம்ம நேரம் தவறாமல் சாப்பிடும்போது ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக இந்த மருத்துவ குறிப்பை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லாவே நமக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு குறையும். இதுல என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தாண்டிக்காய் நமக்கு தேவைப்படுது. இந்த தாண்டிக்காய் எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா சுகர் லெவல் குறையறதுக்கு இதை மெடிசனா நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ தாண்டிக்காய் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட தாண்டிக்காயோட பார்த்தோம்னா வேறு என்ன மூலிகை தேவைப்படுதுன்னா சீந்தில் முக்கியமான மூலிகையா தேவைப்படுது. அதுக்கப்புறம் பிஞ்சி கடுக்காய் நமக்கு முக்கிய ஒரு மூலிகையாக தேவைப்படுது. கொன்றை மரப்பட்டை, நாவல் பட்டை நமக்கு தேவைப்படுது. இந்த மூலிகைகள் 5 வகையான இந்த மூலிகைகளை எடுத்து நல்லா நம்ம ஒன்று சேர்த்து எடுத்துக்கணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா
சில மூலிகை சாறுகள் வந்து விடணும். சில மூலிகை சாறுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல நம்ம எதை பயன்படுத்த போறோம்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசாலை சாறு, அடுத்ததாக கீழா நெல்லி சாறு, இது ரெண்டுமே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெயில்ல வச்சிடணும். உலர்ந்த பிறகு எடுத்து இதை பவுடர் பண்ணிட்டு மீண்டும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். இதை யாரெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். ஸோ இதை நம்ம குடிக்கும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றதை பார்க்க முடியும். அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சுகர்னால நான் இவ்வளோவா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறேன், உடல்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியாகிறதுக்கு நமக்கு என்னன்னா இந்த சூர்ணத்தை பயன்படுத்தலாம். இதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதுவே நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், சர்க்கரை நோயால் நமக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளோ, சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிளட் பிரஷர் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பிளட் பிரஷர் அதிகமாகுது, இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுதுன்னா அதற்கேற்ற சிகிச்சைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு பேசிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டி வேர் சேர்ந்த குடிநீர், அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கணும். ஸோ இதுல என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டிவேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல், உடல் உஷ்ணம், நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. ஸோ வெட்டிவேர் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இரவே நம்ம வந்து என்ன பண்ண போறோம், தண்ணீர்ல போட்டு வச்சிடணும். இது கூட முக்கியமாக பார்த்தோம்னா இது கூட நெல்லிக்காய் வற்றல் இருக்கு இல்லைங்களா, உலர்ந்த நெல்லிக்காய், நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க, ஒரு 5-6 நெல்லி முள்ளி சின்ன சின்ன பீசஸா இருக்கும், அதையும் தண்ணிக்குள்ள போட்டு மூடி வச்சிட்டோம்னா காலையில இந்த தண்ணீரை நம்ம குடிக்கணும். இந்த தண்ணீரை குடிக்கும்போது நரம்புகள் வலிமையாக இருக்கும், தசைகள் தொடர்பான பிரச்சனைகளோ, சுகர் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த மாதிரியான உணவு முறைகள் சாப்பிடலான்னு பார்த்தோம். இப்ப நான் சொன்ன இந்த மெடிசன் பார்த்தோம்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும், அதுக்கப்புறம் முக்கியமா பிளட் பிரஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இதை வந்து பயன்படுத்தலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சர்க்கரை நோயால் உடல் பருமன் அதிகரிக்குதுன்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, சுகர் இருக்கு, எனக்கு உடல் பருமன் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் தாராளமாக இந்த மருந்தை பயன்படுத்தலாம். ஏன்னு சொன்னோம்னா இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு முக்கியமான மூலிகை தான். இது ஒரு ரகசிய முறை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏன்னா வாரத்துக்கு இது நம்ம இப்போ எந்த ஒரு புது மெடிசன் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் வாரம் ஒரு முறை பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு கண்டிப்பா செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ குறைஞ்சது அப்படின்னா எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, எந்த மாதிரி இருக்குன்றது மருத்துவ ஆலோசனைப்படியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பதிவு சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சில வகையான சித்த மருத்துவ முறைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.